கோட்பாடும் உடன்படிக்கை பாகம் 49 மே 7, 1831 ஒகாயோவின் காத்லாந்தில் சிட்னி ரிக்கெட்டனுக்கு பார்லி பி பிரிட்பார்டனுக்கும் லீமான் கோபிக்கும் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். லீமான் கோபிலி சுவிசேஷத்தை தழுவினார்கள். அதனால் முன்பு அவர்கள் சேர்ந்திருந்து ஜோஷ்கர்களின் சில போதனைகளையும் யுனைடெட் சிஸ்டி ஆஃப் த பிலீவ் இன் த கிரைஸ்ட் அண்ட் செகண்ட் அப்பேரிங் இன்னும் கை கொண்டிருந்த கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை ஏற்கனவே நடந்துவிட்டது என்பதும் என் லீ என்ற பெண்ணின் வடிவத்திலே அவர் தோன்றினார் ரொம்ப அரண்பவமும் தண்ணீரினாலே ஞானஸ்தானம் அத்தியாவசியமானதென கருதப்படவில்லை என்பதாகவும் கொஷ்கரின் சில நம்பிக்கைகளையே அநேகர்கள் அந்த மாமிசத்தையும் உணர்ந்திருந்தார்கள். திருமணத்தை விட ஒரு மகத்தான கொள்கைகள் பிரம்மச்சாரியின் வாழ்க்கை உயர்ந்ததாக கருதப்படும் இந்த வெளிப்படுத்தல் முன்னுரையாக ஜோசப் ஸ்மித் வரலாறு உரைக்கிறது. இந்த காரியத்தை குறித்து ஒரு கூடுதலான பரிபூரண புரிந்து கொள்ளுதலுக்காகவே கர்த்தரிடம் நான் விசாரித்தேன். பின்பு வருவதற்கான பெற்றேன். கோஷரின் பிரிவினத்தின் சில அடிப்படை கருத்துக்களை வெளிப்படுத்துதல் தேவை என்றன நிரூபித்ததும் ஷோஷ்கர் பிரவி ஒகாயோவின் கிளிஜுவந்தாயிலே கிழிவுபடுத்தப்பட்ட பிரதான முன்பு குறிக்கப்பட்டுள்ள சகோதரர்கள் எடுத்துக்கொண்டு போய் அதிலுள்ள முழுவதையும் அவர்களுக்கு படித்து காட்டினார்கள். ஆனாலும் அது மறுக்கப்பட்டது. 1 முதல் 7 கிறிஸ்து வரும் வரை அவரது வருகையை அந்த நாளிகையிலும் அறியாதிருக்கும். 8 முதல் 14 மனுஷர் மனம் திரும்ப வேண்டும், சுவிசேஷத்தை நம்ப வேண்டும், இரட்சிப்பை அடைய நியமனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 15 முதல் 16 திருமணம் தேவனாலே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. வசனம் 17 முதல் 21 மாமிசம் உண்பது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. 22 முதல் 28 சியோன் செழிப்படைய இரண்டாவது வருகையின் முன் லோமானியர்கள் ராஜா மலரை போல பூத்து குலுங்குவார்கள். வசனம் 21 எனது ஊழியக்காரனாகிய சிட்னி பார்லி லீமான் என வார்த்தைகளை கேளுங்கள். ஏனெனில் இதோ மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட எனது சுவிசேஷத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டதையும் போலவே கோஷக்காரர்களிடம் போய் பிரசங்கிக்க வேண்டும் என ஒரு கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வசனம் 2 இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சத்தியத்தின் ஒரு பகுதியை அறிந்து கொள்ள அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள், ஆனால் எல்லாவற்றையும் அல்ல. ஏனெனில் எனக்கு முன்பாக அவர்கள் செம்மையானவை இல்லை, அவர்கள் மனம் திரும்பவும் வேண்டும். வசனம் 3 ஆகவே அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எனது ஊழியக்காரர்களாகிய சிட்னி பார்லின் உங்களை நான் அனுப்புகிறேன். வசனம் 4 இந்த பணிக்கு எனது ஊழியக்காரனாகிய லீமின் நியமனம் செய்யப்பட்டவன் அவருடைய பெற்றுக்கொண்டதின்படியே அல்ல,
ஆனால் எனது ஊழியக்காரனாகிய உங்களால் அவனுக்கு போதிக்கப்பட்டவற்றையின் அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். அப்படியே செய்யப்படால் அவனை நான் ஆசீர்வதிப்பேன், இல்லை என்றால் அவன் முன்னேற்றம் அடைய மாட்டான். வசனம் 5. அப்படியாக கர்த்தர் சொல்கிறார், நானே தேவன், உலகத்தின் மீட்பிற்காகவே என்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்குள் அனுப்பினேன். அவரை ஏற்றுக்கொள்கிறவன் இரட்சிக்கப்படுவான் என்று கட்டளையிட்டேன். அவரை ஏற்றுக்கொள்ளாதவன் அக்கினிக்குள்ளாவான். வசனம் 6. அவர்கள் பட்டியலிட்டபடி மனுஷகுமாரனுக்கு அவர் செய்தார்கள். அவரது மகிமை வலது பரிசுகத்தில் அவரது அதிகாரத்தை அவர் எடுத்தார். அப்பொழுது வானங்களில் அவர் அரசாளுகிற சகல எதிரிகளையும் தனது பாதத்தின் கீழ் போட மனுஷனால் அவர் இறங்கி வரும் வரை அரசாளுவார். அந்த காலம் சமீபமாயிருக்கிறது. வசனம் 7. கர்த்தராகிய தேவன், நான் அதை பேசினேன், ஆனால் அந்த நாளை அந்த நாளிகையும் தேவன் ஒருவனும் அறியான். வானத்தை தூதர்களும் அறியார்கள், அவர்கள் வரும் வரை அவருக்கு அறியார்கள். வசனம் 8. ஆகவே சகல மனுஷர்களும் மனம் திரும்ப வேண்டும் என நான் விரும்புகிறேன். ஏனெனில் எனக்காக நான் வைத்து கொண்ட நீங்கள் அறிந்திராத பரிசுத்த மனுஷர்களை தவிர யாவரும் பாதத்திற்குட்படார்கள். வசனம் 9. ஆகவே ஆரம்பத்தில் இருந்தே இருக்கிற என்னுடைய நித்திய உடன்படிக்கையை நான் உங்களுக்குள்ளேயே அனுப்பினேன் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 10. நான் வாக்குத்தத்தம் செய்தவற்றையே நான் நிறைவேற்றுவேன். பூமி ஜனங்கள் அதற்கு பணிபவர்கள், அவர்கள் அப்படியே செய்யவில்லை என்றால் அவர்கள் கீழ் இறக்குவார்கள். ஏனெனில் எப்பொழுதும் மேன்மை அடைந்தவர்கள் அதிகாரத்தில் தாழ்த்தப்படுவார்கள். வசனம் 11. ஆகவே நீங்கள் இந்த ஜனத்தினிடத்திலே போய் பேதுரு என பொருளுடைய பூர்வ காலத்து அப்போஸ்தலர்கள் போல அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று ஒரு கட்டளைகளையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வசனம் 12. பூமியிலிருந்து வரப்போகிற ஆதியும் அந்தமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை நம்பிக்கையை வையுங்கள். வசனம் 13. பாவங்களின் மீட்பிற்காகவே பரிசுத்த கட்டளைகளின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுங்கள். வசனம் 14. இதோ செய்கிறவர்கள் சபையின் மூப்பர்களின் இதோ செய்கிறவர்கள் சபையில் மூப்பர்களின் கைகளிலே வைக்கப்பட்டல் பரிசுத்த ஆவியின் வார்த்தை பெறுவார்கள். வசனம் 15. மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், திருமணம் செய்ய தடை பண்ணுகிறவனாயிருக்கிற எவனும் தேவனால் நியமனம் செய்யப்படவில்லை. ஏனெனில் திருமணம் மனுஷனுக்கு தேவனாலே நியமான செயல்படுத்த உள்ளது. வசனம் 16. ஆகவே தேவனுக்கு அவனுக்கு ஒரே மனைவியே இருக்க வேண்டும் என்பது சட்டப்படியான அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். அதை சிருஷ்டிப்பின் முடிவிலே பூமி அனைத்திற்கும் பதிலளிக்கும். வசனம் 17. உலக சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னமே அவர் சிருஷ்டிக்கப்பட்டபடி மனுஷகுமாரனால் ஒரு
நிறைப்படும். வசனம் 18, மனுஷன் மாமிசத்தை உண்டாக்கக்கூடாது என்று தடை செய்யணும் தேவனாலேயே நியாயம் செய்யப்படவில்லை, நியமனம் செய்யப்படவில்லை. வசனம் 19, ஏனெனில் இதோ வெளியின் மிருகம், ஜீவன்கள், ஆகாயத்தின் பட்சிகள், பூமியின் வருகிறவைகளையும் ஆகாயத்திற்காகவும் வஸ்திரங்களுக்காகவும் மனுஷனின் பயனுக்காகவும் அதன் தயாராய் பெரும்படிக்கு நியமனமான செய்யப்பட்டபடி இருக்கிறது. வசனம் 20, ஆனால் ஒருவனுடைய மேகம் மற்றொருவருடைய மனுஷர்கள் வைத்துக்கொள்ள அது கொடுக்கப்படவில்லை. ஆகவே உலகம் பலத்திலே கிடையாது, இரத்தத்தை சிந்துகிறது அல்ல. தேவாலயம் அல்லாமல் மாமிசத்தையே வீணாக்குகிற மனுஷனுக்கு ஐயோ. வசனம் 22, மீண்டும் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணின் வடிவத்திலே அல்ல பூமியின் பயணிக்கிற ஒரு மனுஷனாகவோ மனுஷகுமாரர்கள் வருவதில்லை. வசனம் 23, ஆகவே வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஆனால் தொடர்ந்து திருடும் நம்பிக்கையாய் இருக்கிறது. வானங்கள் அசைக்கப்படுவதாய் பூமி நடுங்குவதையும் ஒரு வெறித்தவனாய் போல அங்கேயும் இங்கேயுமாக தள்ளப்படுவதை, பள்ளத்தாக்குக்குள் மேடை யாவதை, பர்வதங்கள் தாழ்ந்து போவதையும் காடு முறையான இடங்கள் சமமாவதை எதிர்பார்த்து இருங்கள். தூதனானவன் தன் எக்காலத்தை ஊதும்போது இவைகள் யாவும் நடக்கும். வசனம் 24, ஆனால் கர்த்தரின் மகத்தான நாள் வருகிறதற்கு முன்னமே வானத்தில் யாக்கோபு செழிப்படைவான், லாமோனியர்கள் ரோஜாவை போல் பூத்து குலுங்குவார்கள். வசனம் 25, சியோனின் குன்றுகளின் மேலே செழிப்படையும், பர்வதங்களின் மேலும் களி கூறும், நான் நியமித்த இடத்தில் ஒன்று கூடும். வசனம் 26, இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே போங்கள், உங்கள் எல்லா பாவங்களுக்காக மனம் திரும்புங்கள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். வசனம் 27, இதோ நான் உங்களுக்கு முன்னமே போனேன், உங்களுக்கு பின்னே உங்கள் காக்கிறவராய் இருப்பேன், நான் உங்கள் நடுவிலே இருப்பேன், நீங்கள் தாறுமாறாக்கப்படாதீர்கள். வசனம் 28, இதோ நானே இயேசு கிறிஸ்து, நான் சீக்கிரத்தில் வருகிறேன், அப்படியே ஆகக்கடவது. ஆமேன்.